அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் சீரு இல்லாமல் ஒரு ஒழுங்கு இல்லாமல் வரக்கூடிய பன்மை சொற்களை பற்றி பார்த்தோம். அதுக்கு பல வடிவங்கள் இருக்கிறது. எந்த வடிவத்துக்கு என்ன மாதிரி பன்மை என்று நம்ம அடித்து சொல்ல முடியாது. எந்த சொல்லுக்கு எந்த பன்மை அப்படிங்கிறது தான் மனசில் வச்சுக்கிறணும். அதை நம்ம பழக்கத்தில் அது வந்துடுமே தவிர அதுக்குன்னு ஒரு விதியை வைத்து நம்ம அறிந்து கொள்ள முடியாது என்பதற்கு நம்ம அதை சொன்னோம். அந்த பன்மைக்கு என்ன மாதிரி நம்ம வேற்றுமை கொடுக்க வேண்டும் என்றால் ஒருமைக்கு கொடுத்த மாதிரி தான் கொடுக்க வேண்டும். ஷேகுன் என்பதற்கு அஷியாகுன் அப்படின்னு சொன்னோம். இந்த அஷியாகுன் என்பதை அஷியாகுன் தன்வீனோட சொல்லணும். அஷியாஹன், அஷியாஹின். ஒரு அல் போட்டிங்கன்னா அல் அஷியாஹு, அல் அஷியாக, அல் அஷியாஹி எல்லாமே இதில் வந்துடும். அதுக்கு தான் இந்த பாடம் படித்தோம். இந்த சீர் இல்லாத பன்மையில் சில விதிவிலக்குகளும் இருக்கிறது. இந்த சீர் இல்லாத என்ன விதிவிலக்கு என்று சொன்னால், அந்த அசல் எழுத்து நம்ம ஷேகுன்னு இருக்கல, ஷேகுங்கிறது ஒருமை. இந்த ஒருமையில் கடைசி எழுத்து எது? ஹே. ஷேகுடைய கடைசி எழுத்து எது? ஹே. அந்த ஹேக்கு அப்புறம் ஒரு அலிஃபையும் ஒரு ஹம்சாவையும் சேர்த்துட்டாங்கன்னு வைங்க, அப்படி பன்மையாக ஆக்கிட்டாங்கன்னு சொன்னால் அந்த பன்மைக்கு இந்த சட்டம் பொருந்தாது. இப்போ ஷேகில் அப்படி இல்லை. ஷேகில் இருக்குது, ஹேக்கு அப்புறம் ஒன்றும் சேர்க்கலை, நடுவில் அவங்க அனுப்பி விட்ருக்குறாங்க. ஷேகுன் என்பதில் ஹே கடைசியாக தான் இருக்குது, இந்த பன்மையிலையும் ஹே கடைசியாக தான் இருக்குது. எதையும் நடுவில் ஒன்றும் சேர்க்கலை, லாஸ்ட்டில் சேர்க்கலை. அதே மாதிரி லைஃப்னு இருக்குது, இதில் லாஸ்ட்டு ஃபே இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு அலிஃபும் நூனும் சேர்த்துருக்குறாங்க. நம்ம என்ன சேர்த்தா வரும்? அலிஃபும் ஹம்சாவும் சேர்க்கணும். என்ன சேர்க்கணும்? ஒரு அலிஃபும் ஹம்சாவும் சேர்த்தாங்கன்னு வைங்க. அப்படி சேர்த்துருந்தால் அதில் ஊ ஆ ரெண்டு தான் வரும். உதாரணமாக அதுக்குரிய உதாரணம் சொல்வதாக இருந்தால் அதுக்கு தான் உங்களுக்கு அந்த உதாரணம் போட்டு காட்டியிருக்குது. இந்த சம்ஹாவுன்னு இருக்குது, இந்த புளு கடலில் கொடுத்துருக்கோம்ல, சம்ஹுன். இது ஒருமை. ஒருமையிலே கடைசி எழுத்தியது ஹே. இந்த பன்மையை பாருங்கள், ஹேக்கு அப்புறம் என்ன சேர்த்துருக்காங்க? ஒரு அலிஃபு ஒரு ஹம்சா வருது. சம்ஹாவு. இந்த ஹா இது வரைக்கும் அசல் முடிஞ்சிருச்சு. சம்ஹாவில் இந்த ஒருமையை கவனித்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒருமையில் என்ன இருக்குது? கடைசியாக ஹே இருக்குது. கடைசியை கவனிச்சுக்கிறங்க. அப்போ சம்ஹாவில் கடைசி இந்த ஹே. அந்த ஹேக்கு அப்புறம் என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஒரு அலிஃபையும் ஒரு ஹம்சாவையும் சேர்க்குறாங்க. சம்ஹாவுண்டு. இதை சம்ஹாவுன் என்று சொல்லக்கூடாது. இந்த சீர் இல்லாத ஜம்முக்கு சொல்லுவோம்ல, அந்த மூணு வேற்றுமை கொடுக்கக்கூடாது. இது எப்படி செய்யணும்? வேற்றுமொழி சொல்லு மாதிரி சம்ஹாவு, சம்ஹா அ, சம்ஹா அ என்று சொல்லிடுவோம். அதே மாதிரி இன்னொரு சொல்லிக்கிட்டோம். அதே மாதிரி வர்ற 2-3 சொல்ல காட்டினா உங்களுக்கு விளங்கிடும். இந்த உதாரணம் தக்கருன்னு இருக்குன்னு வைங்களேன். தக்கருன்னு இருக்குது, இது ரே கடைசி. ஆனால் ரேக்கு அப்புறம் ஒரு அலிஃபை நூனு தான் சேர்த்துருக்குறாங்க. என்ன சேர்க்கலை? ஹம்சா சேர்க்கலை. அப்போ துக்குரானுன் அதில் எல்லாமே வரும். இந்த கடைசி எழுத்துக்கு பின்னாடி ஒரு அலிஃபு ஒரு ஹம்சா. நல்லா கவனிச்சுக்கணும். அலிஃபு ஹம்சா லாஸ்ட்டில் அந்த ஜம்மு இருந்தால், அது சீர் இல்லாத ஜம்மாக இருந்தாலும் அதில் என்ன வராது? தன்வீன் வராது. அதுக்குரிய இன்னொரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், அதாவது அதுக்கு தான் அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு அந்த கலரை இந்த ஜுனபாவு ஜுபனாவுன்னு இருக்குது. அதாவது ஜபானுன். ஜபானுன் ஒருமை. ஜபானுடைய கடைசி எழுத்து எது? நூனு. ஒருமையில் உள்ள கடைசி எழுத்து நூனு. இங்கே அந்த நூனுக்கு அப்புறம் பாருங்கள், இது அப்போ நூனு வரைக்கும் இது முடிஞ்சிருச்சு. நூனுக்கு அப்புறம் என்ன இருக்குது? ஒரு அலிஃபு ஒரு ஹம்சா. நூனு தான் கடைசி எழுத்து. அந்த கடைசி எழுத்துக்கு அப்புறம் என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் ஒரு அலிஃபையும் சேர்க்குறாங்க, ஒரு ஹம்சாவையும் சேர்க்குறாங்க, ஜம்மாயிக்கிடுது. அப்போ ஜுபனாவுன் இருக்குது. ஜுபனாவுன் என்று சொல்லக்கூடாது. முந்தனையில் மற்றெல்லாம் சொன்னோம் அப்படி ஆணுக்குன் ஆணுக்கன் ஆணுக்குன்னு சொன்னோம். அப்படி சொல்லாமல் ஜுபனாவு ஜுபனா. இது ஒரு வேற்றுமொழி சொல்லு மாதிரி இது என்ன செய்யும்? வரும். இதே மாதிரி வரக்கூடிய இன்னொரு சொல்வதாக இருந்தால் ஷுஜாவு. இந்த ஷுஜாவுன்னு இருக்குது, ஐனு கடைசியாக. அப்போ இதில் ஐனு வரைக்கும் வச்சுக்கிறங்க. இது வரைக்கும் ஐனு வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஐனுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க?
ஒரு அலிஃபும் ஹம்சாவும் சேர்ந்துருக்கு. ஒருமையை பன்மையாக்குவதற்காக வேண்டி ஒரு அலிஃபையும் போட்டிருக்கிறாங்க, ஒரு ஹம்சாவும் போட்டிருக்கிறாங்க, ரெண்டு. அப்போ அசல் எழுத்துக்கு அப்புறம் அலிஃபு ஹம்சா வரணும். அசல் எழுத்துக்கு அப்புறம், அசல் எழுத்து எங்கே இருந்து தெரியும்னா ஒருமையில் தெரிஞ்சிடும். சுஜாவுன் ஒருமை, அசல் எழுத்து கடைசி வந்து ஐனு. அப்போ அந்த ஐனுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, இந்த பன்மையில் ஒரு அலிஃப் வந்திருக்குது, ஒரு ஹம்சா வந்திருக்குது. இந்த சொல்லுக்கு வந்து எல்லா வேற்றுமையும் கொடுக்க முடியாது. சுஜாவு, சுஜா, சுஜா, மூணுக்குமே ரெண்டு தான் வரும். அதே மாதிரி வந்து நசீபுன் இருக்குது. நசீபுன் என்பதில் கடைசி எழுத்தியது பே. அப்போ இந்த அன்சிபாவில் கடைசி எழுத்து இந்த இருக்குது பே. பேக்கு அப்புறம் என்ன இருக்குது, ஒரு அலிஃபு இருக்குது, ஹம்சா இருக்குது. இதை கவனிக்கணும். அசலுக்கு மேலே அலிஃபு ஹம்சா போட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். பார்த்துட்டு என்ன செய்யணும்னா ஏராப்பு செய்கிறத மாற்றிக்கிறணும். மற்றதுக்கு செஞ்ச மாதிரி செஞ்சிடக்கூடாது. அன்சிபா ஊ என்று சொல்லணும், அன்சிபா அ என்று சொல்லணும், அன்சிபா ஈ சொல்லக்கூடாது, அன்சிபா உன், அன்சிபா அன், அன்சிபா இந்த அந்த மூணு சொல்லக்கூடாது. அப்போ இந்த ஜம்முடைய ஒருமைக்கு மேலே, ஒருமைக்கு விட அதிகமாக ஒரு அலிஃபும் ஹம்சாவும் இறுதியில் சேர்க்கப்பட்டால் அப்போ என்னவாயிரும், அந்த சொல்லுக்கு வந்து வேற்றுமொழி சொல்லு அந்தஸ்து கொடுத்துட வேண்டியது. இப்ராஹிமுக்கெல்லாம் கொடுத்தோம்ல, இப்ராஹிம் பெண்கள் பெயர், அந்த கணக்கிலையாக்க இது வந்துடும். அதே மாதிரி வந்து கரீமுன், கரீமுன் இருக்குது. கரீமுக்கு பன்மை வந்து குரமாவுன்னு ஒரு பன்மை இருக்குது. இந்த கரீமுடைய கடைசி என்ன, மீமும். குரமாவில் மீமுக்கு அப்புறம் என்ன இருக்குது, அலிஃபும் ஹம்சாவும் இருக்குது. அப்போ குரமாவுன் என்று வரக்கூடாது. குரமாவு, ருஹமாவு, ருஹமாவு பைனகும், குரானில் வருது ருஹமாவுன் அப்படி வராது. ரஹீமுக்கு ருஹமாவு, கரீமுக்கு குரமாவு, அது மாதிரி சலீக்கு சுலஹாவு இப்படிலாம் வரும். ஃபுஅலாவுண்டு இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் இந்த சொல்லை என்ன மாதிரி எடுத்துக்கொள்ளணும்னா பிற மொழி சொல்ல மாதிரி எடுத்துக்கணும். குரமாவு, குரமா அ, குரமா அ என்ன கிடையாது, குரமாவுன், குரமான், குரமாயின் கிடையாது. அப்போ எதுக்கெல்லாம் இது கிடையாதுன்னு விளங்குதா, விதிவிலக்கு எதுன்னு விளங்குதா, பன்மையில் அசல் எழுத்துக்கு மேலே ஒரு அலிஃபும் ஹம்சாவும் கடைசியில் சேர்க்கப்படும் என்று சொன்னால் அந்த சொற்களுக்கு என்ன வராது, எல்லா விதமான வேற்றுமையும் வராது. அது மாதிரி சனியுன், இந்த சனியுன்கிறதுல கடைசி எழுத்து ஏ, இதுக்கு வந்து சுன்யாவுங்கிறாங்க. அப்போ ஏ வரைக்கும் கட் பண்ணி கொடுங்க. ஏக்கு அப்புறம் என்ன இருக்குது, ஒரு அலிஃப் இருக்கிறது, அப்புறம் ஹம்சா இருக்கிறது. இந்த சொல்லுக்கு ரெண்டு தான் வரும். இது உடஞ்சி சீரற்ற ஜம்மு தான். சீர் இல்லாத ஜம்முவில் வந்து எல்லாமே வரும் என்று சொன்னாலும் எல்லாம் வராத இடங்களும் இருக்கிறது. அது என்ன இடம், அந்த சொல்லை நீங்கள் அறிஞ்சிக்கிற வேணாம். ஒருமையை விட ஒருமை முடிஞ்ச பிறகு ஒரு அலிஃபும் ஹம்சாவும் சேர்ந்துருக்கான்னு பாருங்கள். சேர்ந்துச்சின்னு சொன்னால் அந்த சொல்லுக்கு என்ன செய்யக்கூடாது, எல்லா வேற்றுமையும் கொடுக்கக்கூடாது. சுன்யாவு, சுன்யா அ, அவ்வளவுதான். உதாரணமாக சதீகுன், அடுத்தது சதீகுன் இருக்குது. இதில் காஃபு தான் கடைசி எழுத்து. அப்போ இதில் இந்த காஃபு வந்துருங்க. அஸ்திக்கு, அஸ்திக்கு இது வரைக்கும் வந்துருச்சு அசல். அதுக்கப்புறம் என்ன செய்யுது, காஃபுக்கு அப்புறம் ஒரு அலிஃபு, ஒரு ஹம்சா சேர்த்துருக்குறாங்க. அப்போ அஸ்திகா, இந்த சதிக்குன்னா நண்பன், அஸ்திகான்னா நண்பர்கள். அஸ்திகாவுன் சொல்லக்கூடாது, அஸ்திகாவு, அஸ்திகா அ அப்படி தான் சொல்லணும். அதே மாதிரி வந்து இந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதில் பாருங்கள் அதுவும் இருக்குது. அதுவும் என்பதில் வந்து பன்மை வந்து ஆதாவும், இதில் வந்து எல்லாமே வரும். ஆனால் இதில் வந்து அலிஃபும் ஹம்சாவும் இருக்குது. அலிஃபு ஹம்சாவும் இருக்கா இல்லையா, இருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியுது. இதில் இருந்தாலும் அலிஃபு ஹம்சா இருக்குது. ஆனால் இது வந்து அந்த கணக்கில் வராது. ஏன் வராதுங்கிறோம்னு கேட்டால், அதுவும் என்பதில் கடைசி எழுத்தியது வாவு, வாவு தானே. இதில் எங்கள் வாவு எங்கே இருக்குது, வாவு இல்லை. அந்த வாவு தான் அந்த ஹம்சா மாதிரி இருக்குது. இது வந்து அலிஃபு ஹம்சா கணக்கில் வராது. இது அலிஃபு ஹம்சா எங்கே வரணும்னு இருக்கிறோம், அந்த ஒருமை உடைய கடைசி எழுத்திருக்கல வாவு, இந்த வாவுக்கு அப்புறம் வரணும். அப்போ இந்த அழுதாவுன் என்பதில் வாவு இருக்குதா, வாவு இல்லை. அப்போ வாவுக்கு அப்புறம் அலிஃபு ஹம்சா வச்சுன்னு சொல்ல முடியலை. அப்போ இது என்ன வகையில் சேருதுன்னு கேட்டால், இந்த வாவு இருக்குல்ல, இந்த வாவு தான் இந்த ஹம்சாவை மாறி இருக்குது. அது இல்லத்து சட்டத்தில் உங்களுக்கு விளங்கிக்கணும். நடுவில் ஒரு அலிஃபு சேர்த்துருக்குறாங்களே தவிர அந்த அசலுக்கு பின்னாடி சேர்க்கலை.
இந்த ஆதா உன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து எல்லாமே கொடுக்கணும். ஆதா உன், ஆதா அன், ஆதா இன், அலிபு ஹம்சா தான் இருக்குது. இந்த அலிபு ஹம்சா இருந்தாலும் இந்த அலிபு ஹம்சா வந்து பன்மைக்காக சேர்த்தது இல்லை. ஏன்ற அந்த ஹம்சா என்பது ஒருமையில் இருந்த வாவு தான் ஹம்சாவாக மாறி இருக்குது. இந்த வாவு தான் இந்த ஹம்சாவாக மாறி இருக்கே தவிர அதுக்கு பின்னாடி அலிபு வாவு அலிபு ஹம்சா இல்லை. இப்படின்னு என்ன செய்யணும், விளங்கிக்கிறணும். அப்போ இதை தான் நம்ம இந்த பாடமாக போட்டிருக்கேன் பாருங்கள். இறுதியில் அலிபு ஹம்சா அதிகமாக்கும் சொல் அப்படின்னு தலைப்பு கொடுத்து அதுக்கு நான் போட்டு காட்டுறேன். இப்போ சுஜாவுன் அப்படின்னு இருக்குது, அந்த லிஸ்ட்டில் காட்டினேன்ல, அதை தனிப்பட்டியெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். சுஜாவுன் வீரன், வீரர்களுக்கு என்ன செய்யணும், சுஜாவு. இந்த சுஜாவுன்னு சொல்லிட்டோம்னா அதில் என்ன செய்யணும், சுஜாவு, சுஜா, சுஜா, ரெண்டு தான். அதே மாதிரி நசீபுன் அதுக்கு பண்ண அன்சிபாவு, அதுக்கு 3 வருமானு கேட்டால் அன்சிபாவு முதல் வேற்றுமை, அன்சிபா அ இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை அன்சிபா தான் மாறாது. இப்போ கரீமுக்கு குரமாவு முதல் வேற்றுமை, குரமா அ இரண்டாம் வேற்றுமை, குரமா அ மூன்றாம் வேற்றுமை வராது, 2 ஒரே வேற்றுமை தான். இப்போ சதிக்கு அஸ்திகாவு முதல் வேற்றுமை, அஸ்திகா அ அஸ்திகா அ மாறலை. சஃப்ராவு முதல் வேற்றுமை, சஃப்ரா அ சஃப்ரா அ இப்படின்னு உதாரணத்துக்காக சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் ஏற்கனவே அந்த சீர் இல்லாத ஜம் இருக்குல்ல, அந்த சீர் இல்லாத ஜம்மாக இருந்தாலும் அதில் எல்லாமே எல்லா ஏறாமும் கொடுக்கலாம். சீர் இல்லாத ஜம்மாக இருந்தால் என்ன செய்யலாம், எல்லாமே கொடுக்கலாம். ஆனால் இப்போ இந்த ஸ்டைலில் இருந்தால் மட்டும் கொடுக்கக்கூடாது. இந்த ஸ்டைலில் ஜம்முடைய அந்த ஒருமைக்கு மேலே ஒருமையுடைய எழுத்து முடிஞ்ச உடனே அதுக்கு அப்புறம் ஒரு அலிஃபும் ஹம்சாவும் போட்டுட்டாங்கன்னு வைங்க, அந்த மாதிரி அந்த ஜம்மு அமைந்திருந்தால், சீர் இல்லாத ஜம்மு அமைந்திருந்தால் அந்த ஜம்முக்கு என்ன வராது, எல்லா வேற்றுமையும் வராது. எதுதான் வரும், பிறமொழி சொல்லு மாதிரி உள்ளதான் வரும். இப்ராஹீமு இப்ராஹீம, ஃபாத்திமத்து ஃபாத்திமத்த சொன்னோம்ல, அந்த மாதிரி தான் சஃப்ராவு சஃப்ரா அ இவ்வளோ தான் வரும். ஆனால் இதுவும் வந்து சீரில்லாத ஜம்மு தான். இதுவும் என்னது, சீரற்ற ஒரு ஜம்மு தான். ஆனால் சீரற்ற ஜம்மில் என்ன விதிகளுக்கு பண்ணுறாங்கன்னு கேட்டால், இப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு கிடையாது, அந்த ஒருமையுடைய இது கிடையாது. இது ஒரு வகையை நீங்கள் என்ன செய்யணும், அறிஞ்சு கொள்ளணும். அதுக்கப்புறம் வந்து சொற்களுடைய ஒரு வகையை தெரிஞ்சுக்கணும்ல. மக்சூரான அலிஃப் உண்டு, ஒரு அலிஃப் இருக்குது. அலிஃபில் வந்து மக்சூரான அலிஃபு, நம்ம அலிஃபு விளங்கி வச்சுருக்கிறோம். எந்த அலிஃப் விளங்கியிருக்கிறோம், இப்போ செங்குத்தாக நிற்கும்ல அதுதான் அலிஃபு. இப்போ கோடு மாதிரி நிற்கும்ல, அது ஒன்று மாதிரி இருக்கும்ல, அதுதான் அலிஃபுன்னு விளங்கியிருக்கிறோம். ஆனால் அரபி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான சொற்களில் வந்து ஏ மாதிரி எழுதியிருப்பாங்க, நம்ம அலிஃபை வாசிப்போம். எழுதியிருக்கிறது ஏ, வாசிக்கிறது அலிஃபு. அப்போ அந்த மாதிரி வாசிக்கிற அலிஃபை என்ன செய்வாங்கன்னா மக்சூர், ஷார்ட் பண்ண அலிஃபு, நீட்டாக நீட்டி நிற்கலையில் ஒன்று மாதிரி இருக்கலையில். அதனால் இந்த அலிஃபுக்கு என்ன மக்சூர், மக்சூர்னா சுருக்கப்பட்டதுன்னு அர்த்தம். என்ன சுருக்கப்பட்டதுன்னா அதனுடைய வடிவம் வந்து சுருக்கப்பட்டு விட்டது. உதாரணத்துக்கு சொல்லுவோம், இது அலிஃபுல் மக்சூரான்னு சொல்லுவாங்க. இந்த அலிஃபு எதுலையாவது இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு வேற்றுமையும் வராது. அந்த பெயர் சொல்லா இருக்கு, அது எப்படி இருக்குது அப்படி தான். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் கூபுரா, கூபுரான்னு ஒரு சொல் இருக்குது. குபுரா எப்படி வரும், அது இப்போ அந்த வினை சொல்லிருந்து உண்டாகிற பெயர் சொல்ல ஒரு இஸ்முத்தப்லின்னு ஒரு பாடம் இருக்குது, அது இனிமேல் படிப்போம், அதில் இது வரும். அது அப்போ பார்த்துக்கிறோம். இப்போ சொல்லி இருக்குன்னு மட்டும் விளங்கிக்கிறங்க. குபுரான்னு இருக்குது. இந்த குபுராவில் வந்து இருக்கிறது ஏதானே இருக்குது. குபுரா ஏன்டா நீங்கள் படிக்கிறீங்க, கடைசியில் இருக்கிறது ஏ, வாசிக்கிறது குபுரா, இப்படி வாசிக்கிறோம். அப்போ ஏ வடிவில் எழுதி அலிஃபாக வாசிக்கப்பட்டால் அதுக்கு பேர் மக்சூர். மக்சூர்னா சுருக்க, கசர் செய்யணும், தொழுகையை கசர் பண்ணுறது மாதிரி. அப்போ வந்து நீளமாக இருக்கிறத சுருக்கிவிட்டாங்க. அப்படி சுருக்கப்பட்ட ஒரு அலிஃபாக இருக்கிறதுனால இப்படி வந்தால் ரஃபு செஞ்சாலும் குபுரா தான், நசபு செஞ்சாலும் குபுரா தான், ஜர்ரு செஞ்சாலும் குபுரிலாம் வராது, குபுரு குபுரா அப்படிலாம் வராது, எல்லாமே இப்படி தான் இருக்கும். குபுரா என்பது வந்து ரஃபு செய்யும் பொழுதும் குபுராண்டே இருக்கும், நசபு செய்யும் பொழுதும் குபுராண்டே இருக்கும், ஜர்ரு செய்யும் பொழுதும் குபுராண்டே இருக்கும். அதே மாதிரி வந்து முசல்லா, நம்ம தொழுகை முசல்லா வச்சுருப்பீங்களா, முசல்லான்னு வச்சுருப்பீங்கல்ல, அந்த முசல்லாவை எப்படி எழுதணும், ஏன் வச்சு தான் எழுதணும்.
முசல்ல முசல்ல ஏன்ட்டு ஏ தான் இருக்குது. ஆனால் எப்படி நம்ம வாசிப்போம் முசல்லா. இதுதான் ஏயா ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம இல்லத்து சட்டம் படிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். அது ஏன் ஏயா இருக்குதுன்னு என்று கேட்டால் அதனுடைய அசல் ஏ தான். அசல் ஏயா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து பிறகு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அது தெரிஞ்சுக்கிறோம். அப்போ முசல்லாங்கிறது வந்து இப்போ என்னென்னு கேட்டால் இது நம்ம வாசிக்கிறது முசல்லா இருக்கிறது முசல்ல ஏண்டு ஏ மாதிரி போட்டிருக்குது. அப்போ ஏயா எழுதுகிறோம் முசல்லான்னு படிக்கிறோம். அப்போ முசல்லாவை எடுத்துகிட்டு வந்த முசல்லான்னு சொல்கிறதுக்குள்ள அந்த முசல்லாங்கிற ஒரு சொல்லை முசல்லாங்கிறது தான் எல்லா இடத்துலையும் சொல்லணும். ரஃபு செய்யும் போது முசல்லா, நசபு செஞ்சாலும் முசல்லா தான், ஜர்ரு செஞ்சாலும் முசல்லா தான், ஒரு வேற்றுமையும் கிடையாது. இந்த சொல்லுக்கு என்ன இல்லை, மக்சூரான அலிஃப் இருந்தால் அந்த சொல்லுக்கு வந்து எந்த வேற்றுமையும் கிடையாது என்று பார்த்துக்கணும். அதே மாதிரி முஸ்தஃபான்னு சொல்கிறோம். முஸ்தஃபாவை எப்படி எழுதணும், ஏன் வச்சு தான் எழுதணும், அப்படி தான் எழுதி இருக்கும். அப்போ முஸ்தஃபா என்று வந்து நம்ம எழுதுகிறோம், முஸ்தஃபையே மாதிரி எழுதுகிறோம், முஸ்தஃபான்னு வாசிக்கிறோம். அப்போ வந்து அந்த மாதிரி அலிஃபா இருக்குது இந்த அலிஃபு. இப்படி இருந்தால் இது எப்படி வாசிக்கணும், எப்பவும் முஸ்தஃபா தான். ரஃபு செய்ய முதல் வேற்றுமை முஸ்தஃபா தான், ரெண்டாம் வேற்றுமையும் முஸ்தஃபா தான், மூன்றாம் வேற்றுமையும் முஸ்தஃபா தான், மாற்றமே இல்லை. அப்போ மாற்றமே இல்லாத சொற்களை பார்த்துட்டு வர்றோம். இப்போ மாற்றமே அறவே வராது. எது எந்த சொல்லில் மக்சூரான அலிஃப் இருக்குதோ, மக்சூருடைய மீனிங் என்னன்னு கேட்டால் ஏ வடிவத்தில் இருந்து அலிஃபாக வாசிக்கப்படும். வேறு அர்த்தம் அதுக்கு சொல்லுவாங்க வியாக்கியானம். சிம்பிளாக புரிகிறது நான் சொல்கிறேன். அதாவது ஏ வடிவத்தில் இருந்து அலிஃபாக வாசிக்கிறது, அதுக்கு பேர் தான் மக்சூரான அலிஃபு. அந்த மாதிரி ஒரு அலிஃபாக இருந்தால் அந்த சொல்லுக்கு என்ன செய்யக்கூடாது, உண்மை செய்யக்கூடாது. முஸ்தஃபாண்டா முஸ்தஃபா தான், எல்லா நேரத்துலையும் முஸ்தஃபா தான், அது வேறு ஒரு வடிவமே பெறவே பெறாது. அதே மாதிரி ஹுப்லான்னா இது கற்பிணி, கற்பஸ்திரிங்கிறோம்ல, கற்பிணியான பெண்ணுக்கு வந்து என்ன செய்வாங்க ஹுப்லான்னு சொல்லுவாங்க. இந்த ஹுப்லாவுக்கு ஏதாவது வருமானா வராது. ஹுப்லா தான். ரஃபு செஞ்சாலும் ஹுப்லா தான், நசபு செஞ்சாலும் ஹுப்லா தான், ஜர்ரு செஞ்சாலும் ஹுப்லா தான். ஏன்னு கேட்டால் இதில் மக்சூரான அலிஃபு இருக்குது. மக்சூரான அலிஃபு இருந்தால் ஒரு ஏராபும் வராது, ஒரு வேற்றுமையும் வராது. அதே மாதிரி புஷ்ராங்கிறீங்க, புஷ்ராவெலாம் எப்படி வினை சொல்லேருந்து உருவாகுதுங்கிறத நம்ம படிக்க வேண்டிய பாடம் மிச்சம் இருக்குது. இந்த இதை முடிச்சுட்டு நம்ம ரிவர்ஸில் போவோம்ல, வினை சொல்லேருந்து வர்றது அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுவோம். இப்போ சொல்ல மட்டும் தெரிஞ்சுக்கிறோங்க. இந்த புஷ்ராங்கிறதுல என்ன இருக்குது, ஏ மாதிரி எழுதியிருக்கிறோம், புஷ்ரான்னு வாசிக்கிறோம், மக்சூரான அலிஃப் இருக்குது. இதை வந்து எல்லா நேரத்துலையும் புஷ்ரா தான். ரஃபு செஞ்சாலும் புஷ்ரா, நசபு செஞ்சாலும் புஷ்ரா, ஜர்ரு செஞ்சாலும் புஷ்ரா தான், மூணுக்குமே. அதே மாதிரி அல் ஹுதான்னு இருக்குது. அல் ஹுதாங்கிறதுல ஏ எழுதியிருக்கு, அல் ஹுதான்னு வாசிக்கிறோம். ரஃபு செஞ்சாலும் அல் ஹுதா தான், நசபு செஞ்சாலும் அல் ஹுதா தான், ஜர்ரு செஞ்சாலும் அல் ஹுதா தான். அப்போ இது ஒரு சட்டம். என்ன இன்றைக்கி தெரிஞ்சிருக்கிறோம் என்று கேட்டால், தக்சீரான ஜம்மு இருக்கு இல்லையா, சீர் இல்லாத ஜம்மு, அந்த ஜம்முக்கு எல்லா யாராப்பும் வரும் என்றாலும் அதில் ஒரு விதிவிலக்கை பார்த்துருக்குறோம். என்ன விதிவிலக்கு, தக்சீர் ஜம்மாகவும் இருந்து அந்த ஒருமைக்கு மேலே ஒரு ஒருமைக்கு அப்புறம், ஒருமையுடைய கடைசிக்கு அப்புறம் ஒரு அலிஃபும் ஹம்சாவும் சேர்த்து பன்மையாக ஆக்கியிருந்தால் அந்த பன்மை வந்து இந்த வேற்றுமொழியுடைய சொல்லுடைய கணக்குக்கு போய்விடும். அதாவது சஃப்ராவு, சஃப்ரா இது ஒரு சட்டம் படித்தோம். இன்னொன்று என்ன படித்தோம் இன்றைக்கின்னு கேட்டால், அதாவது மக்சூரான அலிஃப் இருந்துச்சின்னு சொன்னால், அதாவது ஏ வடிவத்தில் இருந்து அலிஃபாக நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அலிஃபாக வாசிப்போம். அந்த மாதிரி உள்ள அலிஃபை வந்து மக்சூரான அலிஃப்னு சொல்லுவாங்க. மக்சூரான அலிஃபாக இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு பெயர் சொல்ல வந்தால் அந்த சொல்லுக்கு வந்து எந்த மாற்றமும் வெளியில் இருக்காது. ஆனால் உள்ளுக்குள்ளே நசபு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இந்த புஷ்ராவில் என்ன இருக்குது, நசபு இருக்குது, இந்த புஷ்ராவில் ஜர்ரு இருக்குது, இந்த புஷ்ராவில் லம் இருக்குது அப்படின்னு விளங்கிக்குவோம். உள்ளக்கு இருக்குன்னு எப்படி விளங்குறதுன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு அத்துப்பு செஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் அது இதுலேருந்து அத்துப்பு செஞ்சேன்னா இதில் உள்ள யாராவது அதை கொடுக்கணும். அத்துக்குண்டு ஒன்று இருக்குது, பிறகு பார்த்துக்குறோம். இப்போ நீங்கள் விளங்கிக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த மக்சூரான அலிஃபு இருந்தால் அந்த சொற்களுக்கு வந்து எந்த மாற்றமும் வராது, வேற்றுமையே கிடையாது, வேற்றுமை இல்லாமல் வரும். அதுக்கப்புறம் இது ஒரு சட்டமாச்சா.
அதுக்கப்புறம் வந்து கடைசியில் ஏ இருக்கும். இது மாதிரியான சொற்கள் நிறைய வரும். கடைசியில் ஏ இருக்கும், சுக்குன் வச்ச ஏ இருக்கும். அதற்கு முந்தி கசர் இருக்கும். ஏ இருக்கும், அதுக்கு முந்தி என்ன இருக்கும்? கசர் இருக்கும். அப்படியான சொல்லாக இருந்தால் அதில் வந்து 2 வேற்றுமை வரும். அந்த பெயர் சொல் எப்படி இருக்குது? கடைசி அந்த பெயர் சொல்லுடைய கடைசியில் ஏ இருக்குது, அதுக்கு முந்தி இருக்கும்ல, கடைசிக்கு முந்தி அந்த எழுத்துக்கு கசர் இருக்குது. அப்படி இருந்தால் அதை வாசிக்கிற அதுக்குரிய வேற்றுமைன்னு தனியாக வச்சுருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்போ வந்து அல் காலி, காலி நீதிபதி. அல் காலிங்கிறது எப்படி இருக்கிறது? கடைசியில் ஏ இருக்குது, ஏக்கு முந்தி லாது, லாதுக்கு என்ன கசர் இருக்குது, கடைசியில் ஏக்கு முந்தி கசர். இப்படி இருந்தால் இந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ரஃபு செய்யும்போது காலியூன்னு சொல்லக்கூடாது, அல் காலி சுக்கூனில் தான் சொல்லணும். நசபு செய்யும் பொழுது அல் காலிய, நசபு மட்டும் கரெக்டாக செஞ்சிடுறாங்க. ஜர்ரு செய்யும்போது அல் காலி. இதுவும் ஒரே மாதிரி இருக்கும், ரஃபும் ஜர்ரும் ஒரே மாதிரி இருக்குது. நசபு வெளியில் வந்துடுது, நசபு என்ன செய்யுது? வெளியே வந்துடுது. அப்போ வந்து இது எந்த மாதிரி சொல்லுது என்று கேட்டால், கடைசியில் ஏ இருந்து அதுக்கு முன்னாடி கசர் இருக்கணும். முக்கியம், லைண்டு வந்தால் வரக்கூடாது, லீ வருதுல, அந்த ஈ வரணும். அப்போ கடைசி எழுத்து பெயர் சொல்லாக இருந்து கடைசி எழுத்து ஏயாக இருந்து அதுக்கு முன்னாடி கசர் இருக்கும் என்று சொன்னால், அந்த சொல்லுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், ரஃபு செய்யும் போதும் ஜர்ரு செய்யும் போதும் சுக்கூனில் நிப்பாட்டணும், நசபு செய்யும் போது ஃபத்தஹு செஞ்சிடணும். அப்போ ரஃபு செய்யும் போது அல் காலி, ரஃபு செய்கிற இடமா இருந்தால் அல் காலி, நசபு செய்கிற இடமா இருந்தால் அல் காலிய, ஜர்ரு செய்கிற இடமா இருந்தால் அல் காலி. அப்போ இது வந்து ஒன்றா இருக்குது, நடுவில் மட்டும் வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி அல் முகுனி, அல் முகுனிங்கிறோம். முகுனிங்கிற இசும் அகனாவிலிருந்து இசும் ஃபாயில். இதெல்லாம் இல்லத்துடைய எழுத்து, கடைசி எழுத்து வாவியே வரக்கூடிய எழுத்து. அந்த சட்டம் பின்னாடி நம்ம படிப்போம். இப்போதைக்கு இந்த சொல்லை மட்டும் விளங்கிக்கிறோங்க. அல் முகுனி, இந்த சொல் என்ன மாதிரி இருக்கிறது? கடைசியில் ஏ இருக்கிறது, அதுக்கு முந்தினது நூனு, நூனுக்கு என்ன இருக்குது? கசர் இருக்குது. முகுனியில் நூனுக்கு என்ன இருக்குது? கசர் இருக்குது. அல் முகுனின்னு இதுக்கு என்ன செய்யணும்? ரஃபு செய்யும் போது அல் முகுனி யூன்னு சொல்லக்கூடாது, அல் முகுனி, முகுனி யூ பேச வச்சு படிக்கக்கூடாது, அல் முகுனி. நசபு செய்யும்போது அல் முகுனிய, ஜர்ரு செய்யும்போது அல் முகுனி ஈ சொல்லக்கூடாது, அல் முகுனி. அப்போ ரஃபு செய்யும்போது அல் முகுனி, நசபு செய்யும்போது அல் முகுனிய, ஜர்ரு செய்யும்போது அல் முகுனி. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் அல் முஸ்தஷ்ஃபி, அல் முஸ்தஷ்ஃபி கடைசியில் ஏ இருக்குது, அதுக்கு முன்னாடி கசர் இருக்குது. அப்போ என்னவாச்சு? முஸ்தஷ்ஃபிங்கிறது ஜர்ரு செய்யும்போது ரஃபு செய்யும்போது அல் முஸ்தஷ்ஃபி, நசபு செய்யும்போது அல் முஸ்தஷ்ஃபிய, ஜர்ரு செய்யும் பொழுது அல் முஸ்தஷ்ஃபி. அப்போ இந்த ஒரு சேஞ்சு மட்டும் இருக்குது. என்ன இருக்குது? இப்போ இது ஒரு வகை. இது என்னது? இந்த மாதிரி சொல்லுக்கு என்ன வச்சுருக்காங்கன்னா, அதுக்கு ஒரு பேர் நம்ம யாபத்துக்காக வச்சுருப்போம்ல, இதுக்கு பேர் வந்து அல் மன்கூஸுன்னு சொல்லுவாங்க. மன்கூஸ், மன்கூஸான பெயர் சொல்லுன்னு இதுக்கு பேர் அரபியில் சொல்லுவாங்க. இந்த மன்கூஸ் அண்டர்லைன் பண்ணி காட்டுறோம்ல, மன்கூஸ், மன்கூஸ்ன்னா அது ஒன்றா பெரிய எழுத்தாக காட்டுறோம், பார்த்துக்குறேங்க. அல் மன்கூஸ், அல் மன்கூஸுங்கிற இந்த பேர் இந்த மாதிரி பேர் சொல்லுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா யாபத்துக்கு கடைசியில் ஏ இருக்குங்க, அது சுக்குன் இருக்குன்னா கஷ்டமாக இருக்குல்ல, மன்கூஸான இசுமுன்ற வேண்டியதான். இதுக்கு வந்து கடைசியில் ஏ இருக்குது, அதுக்கு முந்தைய கசர் இருக்குது, அதுக்கு இப்படி செய்யின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப பேச வேண்டியிருக்கு. அதை விட மன்கூஸான இஸ்முக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், இதை மன்கூஸ், மன்கூஸ்க்கு என்ன செய்யணும்? மன்கூஸ்னா என்னன்னு கேட்டால் வளர்க்கணும். மன்கூஸ்னா என்ன? கடைசியில் ஏ, அதுக்கு முந்தி கசர். இப்படி இருக்கிற பெயர் சொல், பெயர் சொல்லாமல் இருக்கணும். இப்படி இருக்கிற பெயர் சொல் அப்படி இருந்தால் அந்த சொல்லுக்கு வந்து ரஃபு நேரத்திலையும் ஜர்ரு நேரத்திலையும் அது சுக்குன்லேயே நிப்பாட்டி விட வேண்டும். நசபு செய்யும் பொழுது ஃபத்தஹில் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி மன்கூஸான இஸ்முண்டு. முதல் சொன்னது மக்சூரான அலிஃபு உள்ளது, முதல் சொன்னது மக்சூரான அலிஃபு. இது இப்போ சொல்கிறது என்னென்னு கேட்டால் வந்து மன்கூஸ், இந்த இஸ்முக்கு பேர். இந்த மாதிரி வரக்கூடிய பெயர் சொல்லுக்கெல்லாம் என்ன வகைன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டால், மன்கூஸான இஸ்மு, மன்கூஸான பெயர் சொல்லுவாங்க.
இதுக்குள்ளே யாரா பெண்ணல் வழங்கிச்சிங்கடா. இதுக்குள்ளே வேற்றுமை என்ன? வேற்றுமை என்னன்னு கேட்டால், ரஃபு செய்யும் பொழுதே சுக்குன் செய்ய வேண்டும், நசபு செய்யும்போது நான் ஃபத்தகு செஞ்சிட வேண்டும், ஜர்ரு செய்யும்போது சுக்குன் செஞ்சிட வேண்டும். இது ஒரு வகை. இது இந்த வகையெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், நல்ல மனசில் இந்த லிஸ்ட்டு போட்டேன்ல, அதை வேணால் நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கிற வேணாம், பேப்பர் பிரிண்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கிறங்க யாபத்துக்கு. ஆனால் இதுகள்லாம் மனசில் நிற்கணும். இன்னென்ன வடிவத்துக்கு இதெல்லாம் ரூல் படி வரக்கூடியது, ரூலுக்கு அப்பாற்பட்டு வரக்கூடியதை போட்டுட்டு மனப்பாடம் பண்ணி வேலை இல்லை. இதெல்லாம் விதிப்படி வரக்கூடியது. இப்படி இருந்தால் இப்படி தான், அது விளங்குனா தான் நீங்கள் கரெக்டாக என்ன செய்ய முடியும், அந்த மொழியை கற்றுக்கிற முடியும். இது ஒரு வகை. அதுக்கு அடுத்தது இன்னொரு வகை என்னன்னு கேட்டால், அந்த தன்னிலைன்ற சொல்கிறோம்ல, அது வினைச்சொல் நம்ம படிச்சிருக்கோம். வினைச்சொல்ல அஃப் அலு நஃப் அலு, அஃப் அலுண்டா நான் செய்வேன், நஃப் அலு நாங்கள் செய்வோம். இது தன்னிலை. சென்ற கால வினையாக இருந்தால் ஃபஅல் து ஃபஅல் நா, ஃபஅல் து நான் செய்தேன், ஃபஅல் நா நாங்கள் செய்தோம். இது வினைச்சொல்லை. இப்படி பெயர் சொல்லுல தன்னிலை இருக்குல்ல, அப்போ என்னுடைய வீடுன்னு சொல்ல வேண்டிய, என் வீடு என்று சொல்ல வேண்டியிருக்கு, எங்கள் வீடுன்னு சொல்ல வேண்டியிருக்குது. அப்போ அந்த இது ரெண்டு பெயர் சொல் தானே. இது ஃபாலாவில் வராது, இது பெயர் சொல்ல வருது. இந்த பெயர் சொல்லுல என்னுடைய, எனது என்று சொல்வதற்கு உள்ளது என்னென்று கேட்டால், சுக்குன் வச்ச ஏயை வச்சு சுக்குன், அதுதான் நான் எனதுன்ற அர்த்தத்துக்கு வரும். நான் நூன் அலிஃபு நான்கு போட்டிங்கன்னா எங்கள்னு அர்த்தம் வந்துடும். அதாவது சுக்குன் வச்ச போட்டால் எனதுன்னு அர்த்தம் வரும், நூன் அலிஃபு போட்டால் எங்கள்னு அர்த்தம் வந்துடும். இந்த சொல்லை இப்போ இந்த என்ற சொல்லை எந்த பெயர் சொல்ல நீங்கள் சேர்த்தாலும் சரி, அதனுடைய வேற்றுமை பூரா மூத்தா போயிடும். இந்த ஏயோட கொண்டு சேர்த்துட்டின்னு வைங்க, அது என்ன சொல்லாக இருந்தாலும் சரி தான், இந்த அனைத்தையும் அடித்து தள்ளிடும், ஒரு ஏறாப்பும் வராது. உதாரணமாக கித்தாபுன்னா புத்தகம். இந்த இதில் உதாரணம் இப்புன்னு வச்சுக்கிறோம். இப்புன்னா என்னது, மகன். இப்புனு என்றால் மகன். இதில் இப்போ ஏயை சேர்த்து விட்டோம். இப்புனி எப்படி சேர்க்கணும், அந்த ஏக்கு தகுந்த மாதிரி கசராக்கிக்கிறணும். இப்புனுன்ற நூ இருந்துச்சுல, அந்த நாவையெல்லாம் கவனிக்கக்கூடாது. என்ன செய்யணும், இந்த போடும்போது ஏக்கு பொருத்தமானது கசர் தான். இப்புனுன் மகன், இப்புனி என் மகன், இப்படி ஆக்கிட்டீங்கன்னா இப்புனி தான் அது. அந்த நூனில் எந்த மாற்றம் வரக்கூடாது. ரஃப செஞ்சாலும் இப்புனி தான் சொல்லணும், நசபு செஞ்சாலும் இப்புனி தான், ஜர்ரு செஞ்சாலும் இப்புனி தான். எந்த ஒரு சொல்ல கொண்டே சேர்த்தாலும் இப்படி ஆக்கிப்படுது. என்ன செஞ்ச, இந்த எல்லாத்தையும் மௌத்தாக்கி போடும். இது வரைக்கும் படித்த அம்புடு சட்டம் காலியாகி போயிடும். இது வரைக்கும் எல்லாம் படித்தோம்ல, எல்லாம் யாராப்பும் வேற்றுமைண்டு, அதெல்லாம் இங்கே ஏயில் சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால், அந்த ஏக்கு தகுந்தவாறு கசர் செய்யணுன்னு ஒரு நிர்பந்தம் வந்துடுதுல்ல. கசர் தான் செய்யணுன்னு வரும்போது வேறு எப்படி நீ ஏறாப்பு செய்வீங்க, கசர் தான் செய்யணுன்னு ஆகிவிட்டது. அப்போ எப்படி நம்ம ஏறாப்பு செய்கிறது, ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி அபுன் என்றால் தந்தை, அபுன்னா வாப்பா, என் வாப்பான்னு சொல்வதாக இருந்தால் அந்த அபுண்டு பூனா இருக்குது, பூ இருக்குது, அதெல்லாம் கவனிக்கக்கூடாது. அபி அது பூ இருந்தாலும் சரி, நமக்கு தேவையானது வந்துருச்சுல, அபின்னு ஏக்கு தகுந்த மாதிரி கீழே கொண்டு வந்துடணும், கசரை கொண்டு வந்துடணும். அபுன் தந்தை, அபி என் தந்தை. இதுக்கு வேற்றுமை என்ன, ஒரு வேற்றுமையும் கிடையாது. ரஃப செஞ்சாலும் அபி தான், நசபு செஞ்சாலும் அபி தான், ஜர்ரு செஞ்சாலும் அபி தான். அபின்னா என் தந்தை. அதே மாதிரி கிதாபுன் புத்தகம், என் புத்தகம்னு சொல்ல வேண்டியிருக்கு. கிதாபுன்னு சொல்லிட்டு சேர்க்க இயலாது. என்ன செய்யணும், கிதாபுன் புத்தகம், நூல் புக்கு, கிதாபி எனது கிதாபுன்னு இப்படி சேர்த்துரும் பொழுது அதில் மாற்றம் வராது. ரஃப செஞ்ச முதல் வேற்றுமை கிதாபி, இரண்டாம் வேற்றுமையும் கிதாபி, மூன்றாம் வேற்றுமையும் கிதாபி. அப்போ இது முத்தக்கல்லிம் ஏன்னு சொல்லுவாங்க. இந்த ஏக்கு பேர் என்னது, முத்தக்கல்லிம். ஏற்கனவே படிச்சிருக்கோம் முத்தக்கல்லிமும் தன்னிலை. முத்தக்கல்லிமுடைய முத்தக்கல்லிம் சேர்ந்து விட்டால் அந்த சொற்களுக்கு ஒரு ஏராபும் வராது. இது குறித்த கூடுதல் தகவலை என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ், அதை நாளைக்கு பார்ப்போம்.